திருமணத்திற்கு பெண் தேடிய இளைஞரை நம்ப வைத்து ஏற்கனவே 2 திருமணம் செய்து 2 குழந்தைகள் பெற்ற பெண்ணை திருமணமாகாதவர் என கூறி திருமணம் செய்து வைத்துள்ளனர். கல்யாண ராணியான இளம்பெண்ணை 12 நாட்களில் புது மாப்பிள்ளை கண்டுபிடித்து போலீசில் பிடித்து கொடுத்தது எப்படி? கரூர் மாவட்டம் மண்மங்கலம் அடுத்த புஞ்சை கடம்பக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் 30 வயது ரமேஷ். இவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனக்கு திருமண வரன் பார்க்க சொல்லி திருமண தரகர்களான கோவையைச் சேர்ந்த ஜெகநாதன், ரோஷினி, தேவக்கோட்டையைச் சேர்ந்த பாலகுமார் ஆகியோரிடம் கூறியுள்ளார். கோவை, ராமநாதபுரம், போத்தனூர் சாலையைச் சேர்ந்த ரேணுகா என்பவரை திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அவருக்கு 36 வயது என கூறியுள்ளனர். தன்னை விட 6 வயது அதிகமாக இருப்பதாக தரகர்கள் கூறிய போதும் பெண் கிடைக்காத விரக்தியில் இருந்த ரமேஷ் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த மாதம் 12ஆம் தேதி கரூர் மண்மங்கலத்தில் உள்ள பெருமாள் கோயிலில் இருவருக்கும் திருமணம் நடந்துள்ளது. திருமணத்தின் போது 7 சவரன் தாலிக்கொடி, அரை சவரன் மோதிரம் மற்றும் 4 லட்சம் செலவு செய்து ரேணுகாவை ரமேஷ் திருமணம் செய்துள்ளார். இந்த திருமணத்திற்கு ரேணுகாவின் அண்ணன், அவரது மனைவி, ரேணுகாவின் தங்கை நந்தினி என 3 மட்டுமே வந்ததாக கூறப்படுகிறது. திருமணத்திற்கு மறுநாள் ரேணுகாவை கவனித்த ரமேஷுக்கு பல்வேறு சந்தேகங்கள் ஏற்பட்டுள்ளது. ரேணுகாவின் வயது, அவருக்கு இது முதல் திருமணம் தானா என்பதில் சந்தேகம் இருந்ததால் அவரை கண்காணித்து வந்துள்ளார். இதுகுறித்து ரேணுகாவிடம் கேட்டபோது அவர் ஏதேதோ சொல்லி மழுப்பியுள்ளார். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு ரேணுகாவின் போனிற்கு வந்த அழைப்பு எடுத்து ரமேஷ் எதேச்சையாக பேசியபோது பழனிக்குமார் என்பவர் பேசியுள்ளார். அவர் போனை எடுத்தது ரேணுகா என நினைத்து பணம், நகைகளை எடுத்து வருவதாக கூறிச் சென்ற நிலையில் ஏன் அதை எடுத்து வரவில்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். அப்போதுதான் ரேணுகா கல்யாண மோசடியில் ஈடுபடும் பெண் என ரமேஷுக்கு தெரிய வந்துள்ளது. ரேணுகா குறித்து விசாரித்த போது அதிர்ச்சி தகவல் ரமேஷுக்கு கிடைத்துள்ளது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த மெய்யர் என்பவருடன் திருமணம் நடந்து ஒரு மகளும் மகனும் உள்ள நிலையில் அவரை பிரிந்து பழனிக்குமார், ராஜ், முபாரக் ஆகியோருடன் திருமணம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்துள்ளார். அவர்களிடம் கிடைத்ததை சுருட்டிக் கொண்டு கோவையைச் சேர்ந்த லோகநாதன் என்பவரை 2வதாக திருமணம் செய்து கொண்டுள்ளார். சில நாட்கள் அவருடன் வாழ்ந்தவர் அவரது வீட்டில் இருந்த பணம், நகைகளை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளார். இந்த 2வது திருமணத்தை நடத்தி வைத்தது ரமேஷுக்கு திருமணம் செய்து வைத்த அதே தரகர் கும்பல்தான் என்பதும் தெரிய வந்துள்ளது. ரேணுகாவின் செல்போனை ஆய்வு செய்து பார்த்தபோது அவர் 2வது திருமணம் செய்து கொண்டதற்கான புகைப்பட ஆதாரங்கள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த ரமேஷ் போலீசில் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளார். தன்னை கண்டுபிடித்து விட்டதை தெரிந்து கொண்ட ரேணுகா ரமேஷ் போட்ட தங்க நகைகளை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு தப்பியுள்ளார். அதன் பிறகு திருமண மோசடி கும்பலைச் சேர்ந்த ஒருவரான ஜெகநாதன் என்பவர் அலைபேசியில் ரமேஷை தொடர்பு கொண்டு 20 லட்சம் பணமும் 20 சவரன் நகையும் கொடுத்துவிட்டால் பிரச்சனை ஏதும் செய்யாமல் விலகிக் கொள்வதாகவும், இல்லாவிட்டால் வேறு திருமணம் செய்ய விடமாட்டோம், வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததாக புகார் அளிப்போம் என்று பேசி மிரட்டல் விடுத்துள்ளார். இதை கேட்ட ரமேஷ் உடனடியாக கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதிரடியாக களமிறங்கிய மகளிர் போலீசார் கரூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் தேடினர். அப்போது கோவை செல்ல கரூர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரேணுகாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ரேணுகாவிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவலை கொண்டு திருமண மோசடி கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். திருமணம் செய்து 3வரையும், திருமணம் செய்யாமல் 3வரையும் ரேணுகா ஏமாற்றியுள்ளது தெரிய வந்துள்ள நிலையில் மேலும் எத்தனை பேரிடம் திருமண மோசடியை அரங்கேற்றியுள்ளார் என போலீசார் விசாரித்து வருகின்றனர். நகை, பணத்திற்காக பலரையும் ஏமாற்றிய கல்யாண ராணி ரேணுகா கைது செய்யப்பட்ட சம்பவம் கரூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.